ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் N8 எப்படி ஹோஸ்டிங் எல்லாம் செட்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். N8 என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். N8 ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதை யூஸ் பண்ணி கோடிங் நாலேஜே உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய டெய்லி ஒர்க் ஃப்ளோவை ஈஸியாக ஆட்டோமேட் பண்ண முடியும். N8 ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு 4 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஸோ ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லோக்கல் ஹோஸ்டிங். ஸோ இதுக்கு எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. இது அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். பட் நீங்கள் இந்த ஹோஸ்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணா யூஸ் பண்ணிக்கலாம் N8. பட் நீங்கள் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் வேறு எந்த ஆட்டோமேஷனும் உங்கள் லேப்டாப் ஆன்லைன் இல்லாத போது பண்ண முடியாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். பட் நீங்கள் ஆன்லைனில் ஆட்டோமேஷன் பண்ணணும்னா ஸோ இது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹோஸ்டிங். ஸோ இதில் நீங்கள் ஒரு VPS ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் அந்த டேட்டா பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் லிங்க் பண்ணி செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் டெவலப்பராக இல்லை ஒரு நான் கோடராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, SSL ரெனியூவல் பண்ணுறது, சர்வர் கிராஷ் ஆகும்போது அதை கரெக்ட் பண்ணுறது, டேட்டாபேஸ் பேக்கப் எடுத்து வைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டிடிஎஸ் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த செல்ஃப் ஹோஸ்டிங்கை நான் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா N8 க்ளவுடு. ஸோ N8 வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் பிளான்ஸில் போயிட்டு எதனால் பிளானை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பெருசாக வேறு எந்த செட்டப்பும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உடனே நீங்கள் N8 யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ஸ்டார்டர் பிளானே பார்த்தீங்கன்னா 24 ஹீரோ பர் மந்த் வந்துடுது. ஸோ அது ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பிளானையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ கடைசியாக இருக்க ஸ்டெப் என்னென்னா ஹோஸ்டிங்கர் க்ளவுட். ஸோ நம்ம ஹோஸ்டிங்கர் பிளாட்ஃபார்மில் ஒரு VPSஐ வாங்கி அதில் N8 செட் பண்ணுறது தான் மோஸ்ட் ரிலையபிள் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பர் எக்ஸிக்யூஷனுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஹோஸ்டிங்கில் நம்ம VPS வாங்கி N8 யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபிக்ஸட் ரேட் மட்டும் நம்ம பே பண்ணாலே போதும். ஸோ பர் எக்ஸிக்யூஷனுக்கு நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்ல. ஸோ N8 நம்ம ஹோஸ்டிங்கில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம VPSன்னு சொல்கிற விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வரை பை பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஹோஸ்டிங்கில் பெஸ்ட்டான VPS சர்வரை பை பண்ணி N8 அதில் செட்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் ஃப்ரைடே சேல் வேறு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கினீங்கன்னா ஸோ உங்களுக்கு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாத இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரெனியூவல் பண்ணும்போது உங்களுக்கு சேம் பிளாக் ஃப்ரைடே சேல் போயிட்டுருக்கும். ஸோ அப்போ ரெனியூவல் அமௌண்ட்டும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். எனக்கும் நம்ம சேனலை க்ரோ பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ ஹைப் பண்ணி விடுங்க. அது இன்னும் நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ஷோ பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளாக கூகுள் போயிட்டு ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக பிளாக் ஃப்ரைடே சேல் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எல்லா பிளான்ஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செலக்ட் பண்ணோம்னா மேலே சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் செல்ஃப் ஹோஸ்டட் N8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸோ இதில் 4 பிளான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இந்த செகண்ட் பிளானே போதுமானது. ஸோ இந்த பிளான்லேயே எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பிளானை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் அவங்க பீரியட் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 மந்த்து, 12 மந்த்து, 24 மந்த்து. நீங்கள் ஒரு லாங் டைம் பீரியடுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 24 மந்த்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறீங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 1 மந்த்தை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 12 மந்த் சூஸ் பண்ணுறேன். நான் 1 இயர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதனால் 12 மந்த்தை சூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் டோட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7788 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்மளுக்கு 1 டொமைனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹேவ் ஏ கூப்பன் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய கூப்பன் கோடை போடுங்க. ஸோ தட் உங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்ம சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய இதே மாதிரி கோர்சஸ் இல்லை வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்ளைன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 7000 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நான் கண்டினியூன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களை ரெஜிஸ்டர் இல்லை லாகின் பண்ண சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி ஹோஸ்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணால் போதும். இந்த லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இல்லை ஜிமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணால் போதும். அப்படி இல்லை நீங்கள் புதுசாக இப்போ தான் ஹோஸ்டிங்கை பற்றி கேள்விப்படுறீங்கன்னா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஹோஸ்டிங்கருக்குள்ளே சைன் அப் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ என்னோட க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இப்ப பில்லிங் அட்ரஸ் எல்லாமே வந்து நீங்க குடுத்துருக்கிற மாரி இருக்கும். ஸோ உங்க மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்டின்யூ அப்படின்ற ஆப்ஷன வந்து நான் செலக்ட் பண்றேன். ஸோ இப்ப நம்மளுக்கு அடிஷனலா டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹1261 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து 18%னால. ஸோ ரொம்ப அதிகமான காசு தான். பட் வேற வழி இல்ல. நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆவணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னுடைய யுபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இது செலக்ட் பண்ணிட்டு, ஸோ சப்மிட் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இதுல வந்து என்னோட யுபிஐ ஐடி வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு ஆட்டோ பே வந்து பார்த்தீங்கன்னா 22,100 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பட் அவ்வளோலாம் பிடிக்க மாட்டாங்க. இந்த ₹8,270 தான் பிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கன்டின்யூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்ரூவ் ஆன் யுபிஐ அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கூகுள் பேக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து வந்திருக்கும். இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லி. ஸோ அதை பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு மேலே வந்து ஒரு ஆட்டோ பே ரெக்வெஸ்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட பின்னை வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா அப்ரூவ் ஆட்டோ பே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்டின்யூ கொடுக்குறேன். ஸோ எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா 22,100 அப்படின்னு சொல்லிட்டு வருது. பட் நம்மளுக்கு அவ்வளோ வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த 8,000 சம்திங் இந்த காசு தான் வந்து எடுப்பாங்க நம்ம அக்கௌண்ட்லேருந்து. ஸோ இப்போ நம்ம பே பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மெசேஜஸ்லாம் வந்துச்சு பாருங்கள். ஸோ ₹8,270 வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள் யுவர் பேமெண்ட் டன் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்ற பட்டனை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆட்டோ பே வந்து வேணான்னா, நீங்க வந்து மறக்காம இந்த கீழ வந்து கேன்சல் ஆட்டோ பே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அத வந்து குடுத்து ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்த வாட்டி வந்து உங்களுக்கு வேணான்னா கூட ஆட்டோ பேல உங்க அக்கவுண்ட்லேருந்து காசு டைரக்ட்டா நீங்க போறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே நான் ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணி வச்சுப்பேன். ஸோ மெசேஜும் நம்மளுக்கு வந்துருச்சு. கேன்சல் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ ரூட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பிபிஎஸ்க்கு. ஸோ நான் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மால்வேர் ஸ்கேனர் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ எனக்கு வந்து தேவையில்ல. ஸோ அதனால் அதை டீசெலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் செட்டப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். A few moments later. ஓகே. இப்போ நம்ம செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ மேனேஜ் விபிஎஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம விபிஎஸ் டேஷ்போர்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் சில சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஒய் டிட் யூ பை விபிஎஸ் ஹோஸ்டிங்னு ஒரு பர்சனல் ரீசன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ வாட் யூ வாண்ட் டு பில்ட் ஆன் ஹோஸ்டிங்கர் கேட்டிருக்காங்க. ஸோ வெப்சைட்ஸ் அண்ட் கண்டென்ட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விபிஎஸ் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரன்னிங் சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செட்டப் ஓனர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதில் வந்து நம்ம மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் என்னோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். லாஸ்ட் நேமும் என்னோட இனிஷியல் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு மெயில் வந்து வேணும்னா இதை டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. வாட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் கம்பெனி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினான்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். வேறு எதனா மார்க்கெட்டிங்கு ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். வாட் ரோல் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். வாட் ஆர் யூ லுக்கிங் டு ஆட்டோமேட். மானிட்டரிங் அண்ட் அலர்ட்டிங் ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட்டிங் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹூ வில் யுவர் ஆட்டோமேஷன்ஸ் மெயின்லி பி ஃபார் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு மை செல்ஃபை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹவு பிக் இஸ் யுவர் கம்பெனி. ஸோ ஐ எம் நாட் யூசிங் ஸோ லெஸ் தென் 20 பீப்புள் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் N8. ஸோ யூடியூப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் பெய்டு ஃபீச்சர்ஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம செலக்ட் பண்ணோன்னா சென்ட் மீ ஃப்ரீ லைசன்ஸ் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வேணாம். ஸோ நான் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னா நம்ம நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம N8 செட்டப் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.